அதான் ஆரியர்களுக்கு முந்தைய நாகரிகம்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ ஆரிய நாகரிகம் அப்படின்னு பேசுறேன்னா, இல்லை அவங்க கண்டுபிடிச்சதே எங்க நாகரிகம் தான் சொல்லி சொல்றாங்க. அவங்க சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிக்கிறோம்ல, அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரஸ்வதி நதி என்று ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது, அந்த நதி காலப்போக்கில் மறைந்து விட்டது, அழிந்து விட்டது, அது இன்றைக்கும் பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமிக்கு ரொம்ப ஆழத்தில் போனதுனால அவங்ககிட்ட அதை எடுத்து காட்ட முடியல, அதனால அது இப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதாக நினைச்சு தோன்றான். இந்த சரஸ்வதி தான் சிந்து நதின்னு நம்ம கிட்ட வாதாடணும். இந்த சரஸ்வதி நதியில பிறந்தவங்க தான் ஆரியர்கள். ஆரியர்கள் வந்து வெளியில வரல, அப்படி வெளியிலிருந்து வந்ததில்ல, அவங்க இங்கேயே இருந்த பூர்வக்குடிகள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம்னா கிடையாது, நான் தான் ஆதிக்குடி. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஏன் யார் இந்தியர்கள்னு வந்து இந்த வாதத்தை ஏன் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா, யார் இந்தியர்கள் என்று சொன்னால் யார் அந்நியர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். யார் அந்நியர் என்று அடையாளப்படுத்தினால் இந்தியர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஒத்து வராது என்று ஒரு இருமையான எதிரிகளை கட்டமைத்து அந்த எதிரிக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஒரு அரசியல் செய்யலாம். யாருடைய கடவுள் இங்கே இருக்கிறாரோ அவர் இந்தியர். இப்ப யாருடைய கடவுள் இந்தியாவில் இல்லை அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு புனித இடம் எது? வணக்க இடம் மெக்கா. அப்ப அவங்க அந்நியர்கள். கிறிஸ்தவர்களுக்கு புண்ணிய இடம் ஜெருசலேம், அதனால அவங்களும் அந்நியர்கள். அப்ப இந்தியர்கள் யாரு? இந்துக்கள் மட்டுமே இந்தியர்கள். சரி, யார் இந்துக்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்துக்கள். சரி, நம்ம எல்லாரும் இந்துக்களை நமக்குள்ள ஒரே மாதிரியான உணவு பழக்கம் இருக்குதா, உடை பழக்க வழக்கம் இருக்குதா, நம்ம ஒரே மாதிரி பண்டிகை கொண்டாடுறோமா, ஒரே மாதிரியான தெய்வத்தை வணங்குறோமா, நம்முடைய பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றா இருக்குதா அப்படின்னா, இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் திரள் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், உடை எல்லாத்திலையுமே வேறுபட்ட தன்மையோடு இருக்கிறது. வேறுபட்டு இருப்பது என்பதை பாகுபாடாக நாம் கருதவில்லை, அது ஒரு பன்மைத்துவமாக நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மத கண்ணோட்டம் அணிந்து கொண்டிருப்பவர்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க எடுத்தெடுப்புல ரெண்டு பேரை கழிச்சு கட்டுறாங்க. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கழித்து கட்டுகிறார்கள். இஸ்லாம் என்பது வெளியிலிருந்து வந்த ஒரு கருத்தியல் தான், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா, அவங்க நம்முடைய சொந்த சகோதரர். இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்த அவங்க ஏன் வேற ஏன் மார்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னா, இங்கேயே பிறந்து வளர்ந்த இந்த மக்களுக்கு சாதி ரீதியாக இழைக்கப்பட்ட கொடுமைகள், அந்த கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்னமோ வழியில முயற்சி பண்ணி பார்த்துருக்கான். அதுல ஒரு வகை புதிய மதங்களை தழுவுவது. எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் ஆதவன் ஒரு பேருரை நிகழ்த்துவார்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம அப்படியெல்லாம் பேருரை நிகழ்த்தி என்ன பண்ண போகிறோம்? அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை நம்ம பேசணுங்கிறதுக்காக இந்த சிந்துவெளி அகழாய்வு நடந்த இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் நான் அறிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அநேகமாக உங்களில் பலரும் கூட இதை நாம் படித்திருக்கக்கூடும். நம்முடைய வரலாற்று பாடங்களில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் என்று நாம் படித்திருப்போம். தெருக்கள் நேராகவும் அகலமாகவும் சுட்ட செங்கற்களால் ஆன கட்டடங்களும் நிறைந்ததாக நம்முடைய பாடப்புத்தகங்களே படித்திருக்கிறோம். ஆனால் நாம் பேச வேண்டியது, சிந்துவெளி நாகரிகத்திலேயே தெருக்கள் அகலமாக இருந்திருக்குது. அந்த தெருவெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்ட்டு நம்ம ஒரு அதெல்லாம் சிந்துவெளிக்கு இருந்தால் பரவாயில்ல, நமக்கு தேவையில்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு நகர அமைப்பு இருந்திருக்கிறது. இந்த சிந்துவெளி பண்பாட்டுக்குரிய இந்த கேட்குதுங்களா? பின்னாடி கேட்குதா? சரி. இந்த சிந்துவெளி நாகரிகத்தை முதல்ல அது நம்ம 2 விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். ஒன்று, நாகரிகம் என்கிற சொல்லுக்கும் பண்பாடு என்கிற சொல்லுக்கும் நாம் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இரண்டுமே வேறு வேறானது.
ஆங்கிலத்தில் சிவிலைசேஷன், கல்ச்சர் என்ற இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு தான் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் வேறுபாடு. அது நான் இப்போ மொழியில் வித்தியாசம் சொன்னால் பொருள் வழியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நாகரிகம் என்பது பொருட்களின் அடிப்படையில் குறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அங்குள்ள மனிதர்கள் என்ன வகையான பொருள்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள். பொருளை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பொருளை பயன்படுத்துவதற்கான அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, செய்திறன் இது எல்லாமே அவங்ககிட்ட மேம்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம், அல்லது எந்த நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக கருவியின் அடிப்படையிலான விஷயங்களை மையப்படுத்தி குறிப்பது என்பது நாகரிகம். அதே நேரத்தில் அது ஒரு பொருள்வயமானது, மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பொருள்வயமானது. பண்பாடு என்பது மனிதர்களுடைய நடத்தை, நம்பிக்கை, கொண்டாட்டங்கள், பழக்க வழக்கங்கள், சடங்குகள், திருவிழாக்கள், தெய்வங்கள், இதெல்லாம் பண்பாடு என்பதை குறிக்கும். சிந்துவெளி என்பதை நாம் நாகரிகம் என்கிற பெரும் அர்த்தத்தில் தான் தொடர்ந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசி என்கிற பெயரில் தான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பதற்குரிய அந்த நிலப்பரப்பு எங்கே இருக்கிறது என்றால், இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில், இன்றைக்கு அது பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆகவே அது இந்தியர்களுக்கு தொடர்பில்லாதது என்பதை போல சமூக ஊடகங்களிலே ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. ஆய்வாளர்களும் கூட இது இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, பாகிஸ்தானுக்கு சம்பந்தப்பட்டது என்பதை போல நம் முன்னால் ஒரு கருத்தை நிலைநிறுத்துகிறார்கள். பாகிஸ்தான் என்றென்றைக்குமாக இருந்த ஒரு நாடு கிடையாது. 1947 வரைக்கும் பாகிஸ்தான் இருந்துச்சா? இல்லை. அப்போ அது 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி என்னது? அது ஒன்றுபட்ட இந்தியா. ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இன்றைக்கு பாகிஸ்தான் நாட்டிற்குள் பிரித்து ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிக்குள் இருக்கிறது. சரி, இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு போன இடத்துல மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மட்டும் இல்லை. அது இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பில் 1/3 அளவுக்கு, அதாவது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருந்த ஒரு பெரும் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பில் 1/3 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கு. அதனால் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட ஒன்றாக நாம் கருதி கொள்ள வேண்டியதில்லை. பாகிஸ்தானுக்கு ஒரு பகுதி போயிருக்கிறது. அந்த சிந்துவெளி நாகரிகத்தின் கீழ் வாழ்ந்த மக்கள் இருந்த ஒரு சிறு பகுதி அந்த நாட்டுக்கு போயிருக்கிறது. பெரும்பகுதியும் இன்றைக்கும் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறது. இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அகன்ற பறந்து விரிந்த இந்த நிலப்பரப்பில் பல்வேறு அகழாய்வுகள் நடந்திருக்கின்றன. இந்த அகழாய்வுகளை இந்திய தொல்லியல் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கூட சிலர் மேற்கொண்டதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அதன் பிறகு இந்திய தொல்லியல் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த தொல்லியல் கழகம் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறது. அப்படி ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் கண்டறிந்த உண்மையை 1920களிலே இங்கே தொல்லியல் கழகத்தினுடைய ஆணையராக இருந்த ஜான் மார்ஷல் அவர் தான் அதை பார்த்துட்டு லண்டன்லேருந்து வெளியான அந்த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்கிற பத்திரிகையிலே அதை வெளியிடுகிறார். இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் அகழாய்வுகளின் மூலம் பெரும் நகர நாகரிகத்தின் கீழ் வாழ்ந்த புதை படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள், முத்திரைகள் இவையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது இவை எந்த காலத்தை சேர்ந்தவை என்று உடனடியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும், இது வேத நாகரிகத்திற்கு முற்பட்டது, ஆரிய நாகரிகத்திற்கு முற்பட்டது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறார்.
இந்த இடத்துல வேத நாகரிகத்துக்கு முற்பட்டது, ஆரிய நாகரிகத்துக்கு முற்பட்டது என்ற ஒரு தகவல் அவ்வளோ முக்கியமா என்று சொன்னால் ஆம், அதுதான் இந்த ஆய்வினுடைய எதிர்பாராத மிக பெரும் ஆதாயமாக வந்து சேர்ந்த ஒரு முடிவு. அது ஏன் ஆரியருக்கு முற்பட்ட, வேதநாகரிகத்துக்கு முற்பட்ட என்று ஏன் சொல்வதை நாம் முக்கியமாக கருத வேண்டும் என்றால், அதுவரையிலும் இந்தியாவை பற்றிய எந்த ஒரு ஆய்வும், இந்திய நாகரிகத்தை பற்றிய எந்த ஒரு ஆய்வும், இந்தியாவினுடைய மொழிகளை பற்றிய எந்த ஒரு ஆய்வும், இந்தியாவினுடைய பழக்க வழக்கங்களை பற்றிய எந்த ஒரு ஆய்வும் எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலும் ஆரியர்களோடு பிணைக்கப்பட்டதாகவும் சமஸ்கிருதத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் தான் அதுவரை சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. முதன்முறையாக அங்கே கிடைத்த தொல்லியல் சான்றுகளை வைத்து பார்க்கிற போது அதிலே ஒரு பெண்ணுடைய சிற்பம் கிடைத்திருக்கும். அந்த பெண்ணை பார்த்தால் அது யாருடைய ஜாடையில் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு. அங்கே கிடைத்த முத்திரைகள், அது கிட்டத்தட்ட அச்சு பதிப்பு என்று இப்போது சொல்லுகிறார்கள். பிளாக்ஸ், அந்த அச்சு பதிச்சு எடுக்கிற மாதிரியான சீல் முத்திரைகள், அப்படி ஒரு 450 முத்திரைகள் சிந்துவெளியிலே கிடைக்கிறது. அந்த 450 முத்திரைகளில் அதை உடனடியாக அதில் அங்கே இருக்கக்கூடிய எழுத்து முறை இதையெல்லாம் படிக்க முடியல. இப்போ வரைக்கும் யாராலையும் படிக்க முடியல. ஆனால் அந்த சிந்துவெளி பொறிப்புகள், முத்திரைகள் இதையெல்லாம் பார்க்கிற போது அதை வைத்துக்கொண்டு சில முடிவுகளுக்கு ஆய்வாளர்கள் வருகிறார்கள். அந்த ஆய்வுகளில் அங்கு கிடைத்த தொல்லியல் சான்றுகள் இது எல்லாவற்றிலும் பார்க்கிற போது அங்கு 2 விஷயங்களை அவர்களால் உறுதியாக சொல்லுகிறார்கள். ஒன்று, அங்கு குதிரை இல்லை. இது ஆரிய நாகரிகம் இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் ஒரு அடிப்படையான தரவாக வைத்துக் கொள்வது அங்கு குதிரை இல்லை. ஏன் குதிரை என்பது ஆரியர்களோடு தொடர்புடையதா என்றால், ஆமாம், இந்திய நிலப்பரப்புக்கு அது ஆரியர்களோடு தொடர்புடையதாகத்தான் வந்து சேர்ந்தது. அப்போ ஆரியர்களோடு தொடர்புடைய அந்த குதிரை சிந்துவெளியில் எங்கும் காணப்படவில்லை. இந்த 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்களில் இந்த குதிரை என்பது எங்கும் காணப்படவில்லை. இரண்டாவது, சிந்துவெளி பரப்பில் பானை செய்யும் குயவர்களின் சக்கரம் இருக்கிறது. ஆனால் ஆரக்கால்கள் பொருந்திய தேர் சக்கரம் கிடைக்கவில்லை. அப்ப ஆரக்கால் பொருந்திய தேர் சக்கரம் இல்லை என்பது, தேர் என்பது இங்கு இல்லாத ஒன்று. தேர் யாரோடு சம்பந்தப்பட்டது என்றால், தேர் ஆரியர்களோடு தொடர்புடையது. பிறகு பல்வேறு ஆய்வுகள் இதை அடியொட்டி நடக்கின்றன. நீங்கள் இந்த குதிரை என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அங்கே ஒரு ஒற்றை கொம்புள்ள மிருகம் கிடைக்கிறது, அதனுடைய முத்திரை கிடைக்கிறது. அந்த ஒற்றை கொம்புள்ள மிருகம், யூனிகான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை கொம்புள்ள மிருகம் எது என்று ஆய்வாளர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் NS ராஜாராம் என்கிற ஒருவர் அவசரடியாக ஒரு வேலை பார்த்தார். என்ன வேலை பார்த்தார்னா, அவர் இப்போ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, கணினியில் வல்லுனர். எப்போவுமே நமக்கு ஒரு விஷயத்தில் நல்ல திறமை வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு முதல்ல என்ன ஃப்ராடு பண்ணுறதுன்னு தான் கண்டுபிடிப்போம். அப்படி தான் முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ NS ராஜாராம் என்ன ஃப்ராடு பண்ணார்னா, அவர் கம்ப்யூட்டரில் மார்ஃபிங் பண்ணி அந்த ஒற்றை கொம்புள்ள யூனிகான் என்கிற அந்த விலங்கை, அந்த ஒற்றை கொம்பை மட்டும் அழித்து விட்டு அதை குதிரையாக மாற்றி காட்டினார். நரி பரியான மாதிரி யூனிகான் பரியாயிடுச்சு, குதிரையாக மாற்றி காட்டினார். அப்படி குதிரையாக மாற்றி காட்டுவதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், குதிரை என்பது ஆரியர்களோடு தொடர்புடையது. அந்த ஆரியர்களுடைய குதிரையினுடைய பொறிப்பு முத்திரை தான் சிந்துவெளியில் கிடைத்திருக்கிறது. ஆகவே சிந்துவெளி நாகரிகம் யாருடையது என்றால் அது ஆரியர்களுடையது என்று அவர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அது ஏன் சிந்துவெளி நாகரிகத்தை ஆரியர்களுடைய நாகரிகம் என்று சொல்வதற்கான எத்தனம் என்ன வருகிறது என்றால், இவ்வளவு காலமும் ஆரியர்கள் தான் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த அகழாய்வு வந்தவுடனே இது ஆரியர்களுக்கு முந்தைய நாகரிகம்,
அப்போ நாகரிகம் என்றால் மனிதர்கள் இல்லாமல் முத்திரைகள் மட்டும் தனியாக இருந்திருக்க முடியாது. அந்த முத்திரைகள் விலங்குகளை பற்றியதாக இருக்கிறது. அது அங்கே விளையாண்ட பகடையை பற்றிலாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்க உருட்டி விளையாடக்கூடிய பகடை, அந்த பகடையில் கரப்பாவில் கிடைத்த பகடை என்பது 2 எதிரெதிர் பக்கங்களை கூட்டினால் எந்த பக்கத்திலிருந்து கூட்டினாலும் 7 வருகிறதை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். மொஹஞ்சரா இன்னொரு இடத்துல கிடைச்ச அந்த பகடையை வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 என்பதற்கு நேர் எதிரில் 2, 3 என்பதற்கு நேர் எதிரில் 4 என்று அந்த பகடையில் வேறு வகையான எண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாமே மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டதாக இருக்கிறது. அநேகமாக ஒரு தரையிலே துணி விரித்து அதன் மீது உருட்டி விளையாடுவதைப் போல இருந்திருக்கலாம் அப்படின்லாம் வந்து கணிக்கிறாங்க. அப்போது இவ்வளவு செழிப்பான ஒரு கருவிகள் சார்ந்து, வாழ்வியல் பொருள்கள் சார்ந்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த நகர அமைப்பு என்பது 2 வகையாக இருக்கிறது. மேல் மேற்கு கீழ்கிழக்கு என்கிற 2 வகையாக இருக்கிறது. ஒன்று கோயில் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல நம்ம கோயில் இருந்துச்சா சார், நம்ம சாதி சுடுகாடு இருந்துச்சா சார், நம்ம சாதிக்குன்னு தனியாக சேர்ந்து கிணத்து இருந்துச்சான்னு கேட்பான் வந்து. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு குளிப்பதற்கு பொது குளியலறைகள் இருந்திருக்கின்றன. உங்கள் கையில் மொபைல் இருக்குது, இப்போ நோண்டாதீங்க, வீட்டுக்கு போய் பாருங்கள். வீட்டில் போய் சிந்துவெளி அகழ்வாய்வு படங்களை தேடி பாருங்கள், வீடியோக்களை தேடி பாருங்கள். அதில் எப்படி கட்டிடங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது. இன்னைக்கு நம்மால் ஒரு பாலத்தை கட்டுறான், காணாமல் போயிடுச்சு இல்லையா? ஆமாம், ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் வாங்காதீங்க, கவர்மெண்ட் பில்டிங்கெல்லாம் வீக்காக இருக்கும். நாங்கள் ப்ரைவேட் பில்டர்ஸ், நாங்கள் சொல்கிறதில்ல, அதுவும் வாஸ்து பார்த்து கட்டின பில்டர்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லி வாஸ்து பார்த்து கற்பூசெல்லாம் கரெக்டாக கட்டி கம்மன்னு இருக்குமா என்னன்னு தெரியல, வாஸ்து பார்த்து கட்டினா. அப்போ அதெல்லாம் கட்டினா அது பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக வந்து 30 அடுக்கு சேர்ந்து சாயுது. ஆனால் சிந்துவெளி காலத்தில் அவன் கட்டின குளியலறைகள், படித்துறைகள் இது எல்லாமே அப்படியே இருக்குது. அது போக இன்றைக்கி நம்ம முனிசிபாலிட்டியில் நம்ம கவுன்சிலர்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதாள சாக்கடை அமைங்க, கழிவுநீர் கால்வாய் அமைங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 4500 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி குளியலறையிலிருந்து கழிவு நீர் வெளியேறுவதற்கு தனி வாய்க்காலும், அந்த குளம் பொது குளம் நிறைவதற்கு தண்ணீர் வந்து சேருவதற்கான வரத்து கால்வாய் தனியாகவும் இருக்கிறது. அவையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வகையில் வந்து சேர்ந்திருக்கின்றன. இப்போ ஒரு கட்டிட அமைப்பு, அது செங்கல் அமைப்பு, அந்த அளவு இந்த 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எங்கு போய் பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக அச்சில் வார்த்தது போலன்றோம்ல, அச்சில் தான் வார்த்திருக்கான். இப்போ இவ்வளவு தொழில்நுட்ப அறிவோடு ஒரு சமூகம் இருந்திருக்கிறது. அப்போ அதனுடைய காலம் எது அப்படின்னா அது ஆரியர்களுக்கு முந்தைய காலம். சரி, ஆரியர்களுக்கு முந்தைய காலம்னு வந்துருச்சு. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, அப்படின்னா அவங்க யாரு? நமக்கு அதுதானே, அவங்க யாரு? இப்போ அன்னூரில் உட்காந்துக்கிட்டு அவங்க யாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு என்ன சார் பண்ண போகிறோம்? நான் இப்போ டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், உங்கள் ஊர் எதுன்னு கேட்டேன். இதே ஊரான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் விளாங்குறிச்சி, நாங்கள் வேலைக்காக இங்கே வந்தோம், அன்னூருக்கு வந்தோம், இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கேயே இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறையில் அவங்க பிள்ளைங்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த ஊருன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து விளாங்குறிச்சி இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் விளாங்குறிச்சி எங்கள் சொந்த ஊர்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அது பேர பிள்ளைகிட்ட போகும்போது அதெல்லாம் என்ன எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, நாம் காலகாலமாக இங்கே தான் இருக்கிறோம், அதனால் நமக்கு வேற வேர்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை நமக்கு. ஆனால் உண்மையிலே காலகாலமாக நம்ம இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்னா இங்கெல்லாம் இல்லை. நம்ம ஒவ்வொரு காலத்திலும் தொடர்ந்து இடம் மாறி வந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு உண்மையில் கால்கள் இருப்பதாக நம்புகிறோம், உண்மையான அர்த்தத்தில் நமக்கு சக்கரங்கள் இருக்கின்றன. எங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆப்பிரிக்காவிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறோம். ஆப்பிரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிளம்பி உலகின் பல பாகங்களுக்கும் மனித இனம் பிரிந்திருக்கிறது.
அப்படி பிரிஞ்சு போனதுல ஒரு செக்ட் இங்க வந்திருக்குது. அப்படியா? நம்ம மூதாதைகள் அப்ப வெள்ளையா இல்லையா, கருப்பா இருந்தாங்களா? ஐயோ இது தெரியாம நாங்க எப்படியாவது வெள்ளையாயிரலாம்னு டெய்லி சோத்துல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நம்முடைய மூதாதையர்கள் கருப்பு தான், ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க. சார் நான் வெள்ளையா இருக்கிறேன்னா அது ஒரு பெரிய பாதகமும் இல்லை, அது ரொம்ப சாதகமும் இல்லை. அது உங்களுடைய உடல் பாகம், உங்களுடைய தோல் நிறம், அவ்வளோதான். அது நான் மாநிறமாக இருக்கிறேன், கருப்புன்னு யாரும் கிடையாது. மாநிறம் இதில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் டிகாஷனு இப்போ நம்ம அந்த மாதிரி இப்படி தான் நம்ம இருக்கிறோம். இது ஒரு 65,000 ஆண்டுகளாக பூமியினுடைய பல்வேறு தட்பவெட்ப நிலைகள் நிலவக்கூடிய பருவநிலைகளை கடந்து, நிலப்பரப்புகளை கடந்து இங்கே சேர்ந்துருக்குறோம். இப்படி சேர்ந்ததில் உங்களுக்கு முன்னாடி வண்டியில் டிக்கெட் கிடச்சி வந்துட்டீங்க, பின்னாடி வண்டியில் டிக்கெட் கிடச்சி வந்தவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வந்தவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளும். அதனால் நாங்களாம் இங்கே தான் இருந்தோம், அவங்க தான் வந்தேறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில், அவங்களுக்கு பின்னாடி பஸ்ஸில் இப்படி தான் வச்சுக்கணும். ஆனால் இந்த இடத்தில் இந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அதை உருவாக்கியவர்கள் யார் என்பதை பற்றி ஆய்வாளர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அது ஒரு தொல் திராவிட நாகரிகத்தை சேர்ந்தவர்களுக்குரியதாக இருக்கலாம். தொல் திராவிடர்களுடைய நாகரிகம். இந்த தொல் திராவிடர்கள் என்ன ஆனாங்க? அங்கேயே ஏதோ இயற்கை சீற்றத்தின் காரணமாக, பேரிடர் காரணமாக அங்கேயே எல்லாம் அழிஞ்சிட்டாங்களா அப்படின்னா அங்கேயே அழியல. அவர்கள் மீண்டும் அந்த பேரிடரிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு படிப்படியாக புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வந்தவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவி சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு குஜராத்தில் ஆகட்டும், ஹரியானாவிலாகட்டும், ராஜஸ்தானில் ஆகட்டும், மகாராஷ்டிராவில் ஆகட்டும், நாட்டின் எல்லா பரப்புகளிலும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் அங்கு பேசும் மொழிகளாக இருக்கின்றன. திராவிட பழங்குடிகள், அந்த தொல் பழங்குடி சொல்றோம்ல, திராவிட தொல் திராவிடர்னு, அவர்களுடைய பல்வேறு பழக்க வழக்கங்கள் இவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு புழங்கு பொருட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலத்திலும் மனித சமூகம் ஒரு குறிப்பிட்ட பொருளை புதிதாக தன்னுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது இல்லையா? இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யார்கிட்டையாவது செல்ஃபோனு, சிம் கார்டு, ரீசார்ஜு, டாப்அப்பு, எஸ்எம்எஸ், மிஸ்காலு, இன்கமிங் காலு, அவுட் கோயிங் காலு, பேட்ரி டவுனு, வீக்கு, டவர் இல்லை, ஃப்ளைட் மோடு, இதெல்லாம் தெரியுமா நமக்கு? இது தெரியும். ஆனால் இந்த சொல்லலாம் பயன்பாட்டில் இருந்துச்சா? இல்லை. இப்போ இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வருது. இதெல்லாம் பயன்பாட்டு இது வந்த உடனே இதை வேற நம்ம ஆள் இதெல்லாம் அப்படியே ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடாது, தூய தமிழில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம மொழி ஆர்வலர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிக்கிற வேகத்தில் பல நேரங்களில் நான் அதையே பேசிக்கிறேன்பா விட்டுரு அப்படின்ற அளவுக்கு வார்த்தைகளை உருவாக்கினாங்க. அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் தமிழில் சொல்லணும்னா தமிழில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட்டை பற்றி, கிரிக்கெட்டுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களாம், அடி மறி மண்டியில் பந்து அப்படின்னு. அடி மறி மண்டியில் பந்து. எந்த விளையாட்டை சொல்கிறீங்க? கிரிக்கெட்டை சொல்கிறீங்க. 11 பேருக்கு 11 வார்த்தை வேணுமாப்பா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க மொழியாளர்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் ஒரு காலத்தினுடைய புதிய புழங்கு பொருள் நமக்கு மொழியினுடைய வளத்தை சேர்க்கிறது, புதிய சொற்கிடங்கள், புதிய சொற்களை கொண்டு சேர்க்கிறது. அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் நாட்டினுடைய பல பாகங்களில் பல பகுதி மக்கள் மத்தியிலும் அந்த புழக்கத்திற்கு வருகிறது. அது அடர்த்தியாக எங்கே இருக்கிறது அப்படின்னு அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா, தென்பகுதிக்கு வரும்போது கூடுதலாக இந்த அடையாளங்கள் கிடைக்கின்றன. சரி, இது மட்டும்தானா, இதை வச்சுக்கிட்டே சொல்லிடலாமா அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள். இந்த பானை தடம் அப்படின்னு ஒரு வழி சொல்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இது யாருடைய இது அப்படிங்கும்போது. இப்போ அதை பார்த்தா அதுவும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி அந்த பானை தடம், அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள், இது எல்லாமே நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அது போக ஊர் பெயர்கள்,
ஊர் பெயர், அந்த புத்தகத்தை எடுங்க. இந்த ஊர் பெயர்கள் நமக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த ஊர் பெயர்கள்லாம் நாமளே நம்ம ஊருக்கு வச்சுக்கிட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஊர் பெயர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வடக்க இருந்து அப்படியே எப்படி இன்னைக்கு இந்தியா வடக்கல்ல, வடமேற்கு, வடக்குன்னா தான் இவர் வேறு ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கிறாருல்ல, வடமேற்குல இருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் இந்த பல்வேறு பெயர்கள் நமக்கு வந்து ஒன்று போலவே இருக்கு. ஒன்று போலவே இருக்குன்னா, கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கருதுகோளை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. கொர்க்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொர்க்கை வஞ்சி தொண்டி எல்லாம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எங்க இருக்கு? சிந்துவெளி நாகரிகம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில், இன்றைக்கு இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதே பெயர் இருக்கு. பாகிஸ்தான்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு பேர் பஞ்சமா நம்ம பேரை வச்சுக்கிறதுக்கு? அங்கேயும் பேர் இருக்கு, இங்கேயும் பேர் இருக்கு. சரி, இந்த ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களும், இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்களும், தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய பெயர்களும் ஒன்று போல இருக்கிறது என்பதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த நம்ம பாலகிருஷ்ணன் தொகுத்து எழுதியிருக்கிறாரு. ஒரே நிமிஷம், இந்த பெயர்களை வாசிச்சு காட்டினா அவங்களுக்கு தெரியும். இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம், புகார், பூம்புகார், பாரி, பொதினே, சேரன், கொர்க்கே, நல்லி, மாறன், மத்ரை மதுரை, கல்லூர், குமரன்வாளி, வன்னி, பாண்டியன், கன்யகி, கிள்ளி, அரையன், தோன்றி, ஆதன், ஆமூர், வஞ்சி, கரூரோ, மல்லி, உரை, வாகை, இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயர். இந்த ஊர் பேர்லாம் இங்கே நம்மகிட்ட இருக்கா? கரூரோன்னு கேட்டிருக்கான், கரூர் இருக்கு, வஞ்சி இருக்கு, தொண்டி இருக்கு, கொர்க்கை இருக்கு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெயர்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. தொகுக்கப்பட்டது எப்படி? இப்பவும் நடைமுறையில் இந்த பெயர்கள் இருக்கு. இப்போ இந்த ஊர் பெயர்களை எப்படி வடமேற்கு, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதே பெயர்கள் எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, மக்கள் இடம்பெயர்ந்து வருகிற போது, மக்கள் இடம்பெயர்ந்து வரும்போது தங்களுடைய பகுதிக்கு, தங்களுடைய பூர்வ ஞாபகத்தில் இருந்து, தங்களுடைய பூர்வ இடத்தில் இருக்கக்கூடிய பெயரை கொண்டு வந்து இங்கே தாங்கள் வசிக்கக்கூடிய பெயர் இடத்திற்கு சூட்டிக் கொள்கிறார்கள். அது ஒரு முக்கியம் நினைக்கிறாங்க. ஒரிஜினல் முனியாண்டி விலாசம் எல்லாருமே பேர் வைக்கிறான்ல. ஐயங்கார் பேக்கரி, ஆமா, ஒருத்தவங்க கூட ஐயங்காரை பார்த்துக்க மாட்டா இது வரைக்கும். உலகத்துல இது வரைக்கும் தோன்றின ஐயங்கார்களோட ஐயங்கார் பேக்கரி எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அது ஒரு ஐதீகம். ஐயங்கார் பேக்கரின்னு வச்சா ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படிங்கிறது. அங்க முட்டை போடாம கேக் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த முட்டை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பயன்படுத்தாத ஒரு சமூகம், அதனுடைய உணவு நம்பிக்கை, உணவு உரிமையில நம்ம மதிக்கணும், நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனா நீ ஐயங்கார் பேக்கரின்னு பேர் வச்சுட்டு முட்டை பப்ஸ் வித்துக்கிட்டீங்கன்னா, சிக்கன் ரோல் வித்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? வித்துக்கிட்டு இருக்கான், ரைட்டு விடுங்க. அந்த காம்பினேஷனை வந்து அவங்க ஐயங்காரே கேட்கலாம், நம்ம ஏன் பிரச்சனை பண்ணுவோம்? அதை கேட்கட்டும். ஆனால் அது தப்பான விஷயங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம். அப்போது ஏதோ ஒரு பெயரை அவர்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெயர் விஷயம். பிறகு நம்முடைய பழந்தமிழ் பாடல்களில் இருக்கக்கூடிய நிலக்காட்சிகள், வர்ணனைகள், விலங்குகள், பருவநிலைகள், இது எல்லாமே நீங்கள்
சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் இங்கும் அப்படியே இருப்பதும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்திலே அவையெல்லாம் விவரித்து பாடப்பட்டிருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆய்வாளர்கள் அவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னா, வடமேற்கு பகுதியில் இருந்த அந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இயற்கை பேரிடர் காரணமாக அழிவுக்குள்ளான காலத்தில் மக்கள் புலம்பெயர்ந்து நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். சென்றவர்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய பழக்க வழக்கங்களை, தங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை, தங்களுடைய புழங்கு பொருட்களை, ஊர் பெயர்களை எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவ்வாறு வந்து சேர்ந்த அந்த மக்களுக்கு தொல் திராவிடர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தொல் திராவிடர்கள் என்று சொன்ன அந்த மக்கள் பயன்படுத்திய அந்த சின்னங்கள், எழுத்து பொறிப்புகள், இதையெல்லாம் படிப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐராவத மகாதேவன் என்று ஒரு ஆய்வாளரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு IAS அதிகாரி. அவர் ஆய்வு, குறிப்பாக தொல்லியல் ஆய்வில் அவருக்கு இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாகவே ஒரு கட்டத்தில் தன்னுடைய பணியிலிருந்து விலகி முழு நேரமாக ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் இந்த சிந்துவெளியில் கிடைத்த அந்த பொறிப்புகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வாசிப்பதற்காக, பொருள் கொள்வதற்காக அவர் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கிறார். அவரை போலவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலரும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் வந்திருந்திருக்கக்கூடிய கருதுகோள், இன்னும் முடிவு அல்ல, கருதுகோள் என்னன்னா, இது தொல் திராவிட பழங்குடிகளினுடைய மொழியாக இருக்கலாம், அந்த மக்கள் அவர்களாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது போக ஹைதராபாத்தில் ஒரு மரபணு ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. அது உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மரபணு ஆய்வாளர்கள், ஆய்வறிஞர்கள் கூடி அந்த ஆய்வை நடத்துகிறார்கள். அதிலே அவர்கள் இந்த DNA, 2 வகையான, பிரதானமாக 2 வகையான DNA-வை பற்றி சொல்லுகிறார்கள். அது இந்தோ ஆரியன் DNA பற்றியும், இந்த திராவிட அவர்களுடைய DNA-வை பற்றியுமாக அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மைட்டோகாண்ட்ரியா அளவிலே போய் அந்த ஆய்வுகளை நடத்தி அவர்கள் பல்வேறு உண்மைகளை இன்றைக்கு நமக்கு முன்னால் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்வதும் இது ஒரு தொல் திராவிட பழங்குடி மக்களினுடைய பகுதியாகத்தான் இருந்திருக்க, நாகரிகமாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்து சேர வேண்டியிருக்கிறது. இதைத்தான் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஜான் மார்ஷல் அந்த பத்திரிகையில் தெரிவித்ததன் மூலமாக உலகம் இந்தியாவினுடைய வரலாற்றை புதிய ஒரு வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கியது. அந்த புதிய வெளிச்சத்தில் பார்ப்பதன் வழியாக நமக்கு கிடைத்ததைத்தான் நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்குரியவர்கள் தொல் திராவிடர்கள் என்று நாம் சொல்லுகிற போது, இல்லை அது ஆரியர்களுக்கு உரியது என்று நிலைநாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்னவென்றால், ஆரியர்கள் தங்களை இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்று நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இடம்பெயர்ந்து தான் வந்தோம்னு சொல்றதுல அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவ பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. இடம்பெயர்ந்து வருவது என்பது மனித இனத்தினுடைய சுபாவம். அவன் என்ன மரமா கல்லா ஒரே இடத்துல கிடக்கிறதுக்கு? இப்போ மனிதர்கள் தானே மேலான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து, அல்லது இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, அல்லது வாழ்வாதாரங்களை தேடி இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து வருவது என்பது மனித சுபாவம். அதன் அடிப்படையில் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தோம், இந்த நாட்டிலே நாங்கள் குடிகொண்டோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிகளில் எங்களுக்கு பங்கிருக்கிறது, எங்களையும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமொழியே, எங்களை வந்தேறிகள் என்று ஒதுக்கக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அது ஒரு இணங்கி வாழ்வதற்கு, ஒரு உள்ளடங்கி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு வாழ்வதற்கு உண்டான ஒரு முன்மொழிவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுதுன்னா, ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.
அதான் ஆரியர்களுக்கு முந்தைய நாகரிகம்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ ஆரிய நாகரிகம் அப்படின்னு பேசுறேன்னா, இல்லை அவங்க கண்டுபிடிச்சதே எங்க நாகரிகம் தான் சொல்லி சொல்றாரு. உங்க நாகரிகத்துக்கு என்ன இதுன்னு சொன்னா, அவங்க சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிக்கிறோம்ல, அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்றாங்க. சிந்து சரஸ்வதி நாகரிகம். இந்த சரஸ்வதி நதி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, யாருக்காவது தெரியும் சரஸ்வதி நதி எங்க இருக்குன்னு? யாராவது சொல்லுங்களேன். சரஸ்வதி நதி எங்கே இருக்கிறது? என்னங்க? மலைக்கு மேல. என்னங்க? மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது அது நடைமுறை உலகத்தில் இல்லை. இந்த பூமி பரப்பில் அது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி அல்ல. அது இவங்க யாருடைய மண்டையில இருக்குது? அவங்களுடைய கற்பனையில இருக்கு. இது இந்தியாவினுடைய தொல் நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம் என்று சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய மூளைக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. எது? சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டே இருக்குது, அவங்க மண்டை விட்டு வெளியிலே வரமாட்டேங்குது. ஆனா நம்ம எல்லாரும் அறிவுள்ளவர்களுக்கெல்லாம் தெரியுன்றான். நல்லா பாரு, அறிவாளிக்கு இந்த ஒரு ஆடு ஓடுறது தெரியும், அப்படியே தகன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்குது பாருங்க. அவன் என்ன சொல்றாங்கன்னா, சரஸ்வதி நதி என்று ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது, அந்த நதி காலப்போக்கில் மறைந்து விட்டது, அழிந்து விட்டது. அது இன்றைக்கும் பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமிக்கு ரொம்ப ஆழத்தில் போனதுனால உங்ககிட்ட அதை எடுத்து காட்ட முடியல. அதனால அது இப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதாக நினைச்சு தோன்றான். அதை நினைச்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த நதி ஓடிக்கொண்டிருப்பதாக நினைச்சுக்கிட்ட நீங்க, அது கரையில தான் இந்த ஆதி இந்தியர்கள் உருவானாங்கன்னு நினைச்சு தோன்றான். ரெண்டாவது முடிஞ்சா, இது ரெண்டையும் நினைச்சுக்கிட்டதுனால நாங்க தான் இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள், எங்களுடைய சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய பழங்குடி மக்களுடைய மொழி உள்ளிட்ட எல்லா மொழிக்கும் மூலமொழி சமஸ்கிருதம். இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஆரியர்களுடைய 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது. இதை 3 விஷயத்தை ஒத்துக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது வரலாற்று தரவுகள் துணை இருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு எந்த வரலாற்று தரவுகளும் துணை இல்லை. வரலாற்று ஆய்வுகள் முழுக்கவும் இவர்கள் இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிந்து சற்றேறக்குறைய 1500 வருடங்களுக்கு பிறகுதான் இந்திய நிலப்பரப்புக்கே வந்து சேருகிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். இப்போ சிந்துவெளி பண்பாடு அழிந்து, நாகரிகம் அழிந்து 1500 வருஷம் கழிச்சு வந்தவங்க இதுக்கு உரிமை கோர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல வரலாற்றாளர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. காலத்தால் பிந்தைய நீங்கள் காலத்தால் முந்தைய ஒரு நாகரிகத்திற்கு உரிமை கோருவது என்பது அறமற்றது அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல அப்படின்றான். இதை நாம சொல்லும் போது இங்க ஒரு குறுக்குசால் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழர்களுடைய நாகரிகம் லெமூரியா கண்டத்தில் அழிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெமூரியா கண்டம் எங்க அழிஞ்சு? அது குமரி கடல்ல அழிஞ்சு போச்சு அப்படின்னு. குமரி கடலில் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு கடற்கோளினுடைய நினைவாக நம்முடைய ஒட்டுமொத்த சமூகமே அழிந்து விட்டதாக, உலகமே அழிந்து விட்டதாக ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் புவியியலாளர்கள் என்ன ஆய்வுல சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, குறிப்பாக ஜெயகரன் போன்ற புவியியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குமரி பரப்பில் கண்டத்திட்டு நகர்வுகள், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய அந்த இது நகர்ந்திருக்கு. அந்த கண்டத்திட்டு நகர்வுகள் நடந்தது உண்மை. ஆனா அது எப்ப நடந்துச்சுன்னா, இந்த நிலப்பகுதிக்குள் மனிதர்களே வருவதற்கு முன்னால் நடந்ததுன்றார். மனித இனமே உருவாகலப்ப. மனித இனமே உருவாகாத போது நடந்த கண்டத்திட்டு நகர்வில் எங்க நாகரிகமே அழிஞ்சு போச்சுன்னா இது என்னது? இது அந்த டுபாக்கூருக்கும் இந்த டுபாக்கூருக்கும் ஈக்கும் கொஞ்சம் கூட சளைக்காததால இருக்கு. இங்க உள்ள நண்பர்கள் எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க நான் நம்புறேன். அதனால ஜெயகரன் எழுதின குமரிநீல நீட்சின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை படிச்சு பாருங்க. ரொம்ப நுட்பமான பல தரவுகளோடு
இந்த லெமூரியா கண்டம் என்பது தமிழர்களுடைய நாகரிக தொட்டிலாக இருந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு காலத்தில் நடந்த கடற்கோளை நினைவில் வைத்துக்கொண்டு நம்முடைய கூட்டு நினைவு அதை ஒரு பெரிய அழிவாக வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ அங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே பிறந்தவங்க, சரஸ்வதி நாகரிகத்தை எங்களுது தான், நாங்கள் சரஸ்வதி நதிக்கரையில் தான் பிறந்தோம். அந்த சரஸ்வதி நதி தான் பல இடத்துல வந்து ஓடிக்கொண்டிருந்த நெடுந்தூரத்தில் மறைந்து சிந்து என்கிற இடத்தில் வெளிப்படுகிறது. எப்படி சிந்து பகுதியில் வெளிப்படுதான், அந்த இடத்துல சிந்து, மற்ற இடத்துல பூரா சரஸ்வதி, மறைஞ்சிருக்கிற இடத்துல பூரா சரஸ்வதி. நல்லா இப்படி நடு வானத்தில் 5000 ஏக்கரா நம்ம எஸ்டேட் இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்கிறவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது. அப்போ நடு இதில் வந்து மறைந்திருக்கக்கூடிய பகுதி, கண்ணுக்கு தெரியாத பகுதி, உண்மையில் மனித அனுபவத்திற்கு எட்டாத பகுதி சரஸ்வதி என்றும், அதுக்கு அந்தாண்ட இருக்கிற பகுதி வெளியில் தெரியக்கூடிய சிந்து நதி சார்ந்த பகுதியை, சிந்துவெளி பள்ளத்தாக்கு என்ற அந்த பகுதியை அது வந்து சிந்துன்னு சொல்லி நாங்கள் 2 வகையாக சொல்லுகிறோம். ஆகவே தான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி அதை பாட புத்தகங்களிலெல்லாம் இன்றைக்கு சேர்த்து விட்டார்கள். சரி, இப்போ இல்லாத ஒரு சரஸ்வதி எப்படிங்க அவன் இருப்பான்னு சொல்லுவான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. அது எப்படி சும்மா வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள் நம்பிக்குவாங்களா? சரஸ்வதி எங்க தாங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆய்வாளர்கள் கொஞ்சம் தேடி பார்த்துருக்காங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. ஆய்வாளர்னா பதில் சொல்லணும்ல. நமக்கு என்ன கூட்டத்தை முடிச்சோன்னா மைக்கா பண்ணிட்டு போயிடுவோம். ஆய்வாளர் மூளை வந்து சும்மா இருக்காதுல்ல. அவங்க தேடி இருக்காங்க. அவங்க தேடி என்ன சொல்றாங்கன்னா, ஆரியர்கள் கண்டம் விட்டு கண்டம் வந்தாங்க இல்லையா, அங்கே எங்கேருந்து வராங்க? அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கஜகஸ்தான் பகுதியிலேருந்து வராங்க. ஸ்டெப்பி புல்வெளி அந்த பகுதியிலேருந்து வர்றாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நம்ம வரலாறுல படிச்சதுக்குள்ள கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தான்னு சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள். கைபர் பாஸ் போலன் பாஸ்ன்னு போட்டு பாருங்கள். இப்போ பார்க்கும் போதே 2024 பார்க்கும் போதே அது பாட்டு பயங்கரமான ரூட்டாக இருக்குது. ஆனால் நல்லா ரோடு போட்டுருக்காங்க. நான் ரொம்ப ஆர்வமாக தேடி போய் பார்த்தேன். 2 இளைஞர்கள், கர்நாடகாவை சேர்ந்த 2 இளைஞர்கள் பைக்கிலேயே தரை மார்க்கமாகவே லண்டனுக்கு போயிருக்காங்க பெங்களூர்லேருந்து. அவங்க போன ரூட் எதுன்னு தேடி போகும்போது தான் யூடியூப்பில் இந்த இதெல்லாம் கிடச்சிது. அப்போ கைபர் போலன் கணவாய் வழியெல்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக தான். மனிதன் வந்து எவ்வளோ சுவாரஸ்யம். சும்மா வந்து மரம் எருமை மாதிரி ஒரே இடத்துல சதன்னு நின்றுக்கிட்டு இங்கே கிளம்பி போகணும்ல. சும்மா அன்னூர்லேயே இருக்கிற சார் இன்னும் ஊட்டியை பார்க்கலங்கிறது, மேட்டுப்பாளையத்தில் இருந்துக்கிட்டு இன்னும் குன்னூருக்கு போகல, குந்தாவுக்கு போகலங்கிறது எல்லாம் என்ன பொழப்புது சரிங்க. இங்கேருந்து 2 பசங்க கிளம்பி லண்டனுக்கு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ என்னடா பையன் தான் பவையா தான் நான் போகிறேன் போகிறான்னா இவங்களாம் 2 பேர் போனாங்க. ஒரே ஒரு பொண்ணு கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டா பைக்கு தூக்கிட்டு. நம்ம இங்கேருந்து போயிட்டு வரதுனா கண்ணு பார்த்து போ, பஸ்ஸு அடிச்சிட போகுதுன்னு. அக்கா வெளியில் போகிறா, கூட துணைக்கு போயிட்டு வா. யாரு கூட? நல்லா வளர்ந்த அக்கா கூட ஒரு 3.5 வயசு பையனை அனுப்பிவிடுறோம் துணைக்கு. கேட்டால் ஜான் புள்ளனாலே ஆண் புள்ளன்னு வந்து ஒரு கதை வேறு. அதுக்காக என்ன 3.5 வயசில் பட்டாளத்தில் சேர்த்து விட வேண்டியதானே? நல்ல வீரமான புள்ள. ஆனால் போகிறாங்க, அப்படி உலகம் முழுக்க பயணம் போகிறாங்க. அப்படிதான் ஆரியர்களும் வந்தாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி வந்திருக்கிறாங்க. வரும்போது அவங்க ஆப்கானிஸ்தான் வழியாக வந்திருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து நுழைவு பாதை. அப்படி ஆப்கானிஸ்தான் வரும்போது அந்த வழியாக வரும்போது அதாவது கிளம்பி நேராக அங்கிருந்து வந்துட்டாங்கன்னு நினச்சிக்காங்க. சொயங்கன்னு வந்தாங்களா அப்படின்லாம் யாரும் வரல. அது என்ன சறுக்கு பாதையா? அங்கிருந்து மேலே அப்படியே வந்து பிளாக் தண்டரில் ஏறி அப்படியே கீழே இறங்கி இறங்குறதுக்கு அப்படி இல்லை. படிப்படியாக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு குழுக்கள் கிளம்பி வர்றாங்க. வர்றவங்க அங்கங்கே தங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு தலைமுறை ஒரு இடத்தில் தங்கிய ஒரு தலைமுறையினுடைய அடுத்த தலைமுறை வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து இப்படி தான் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது அப்படியே இந்தியாங்கிற ஒரு வளமான நிலப்பரப்பு இருக்குது, அதை போய் அப்படியே வளைச்சி பிடிச்சி எப்படியாவது மோடியும் வந்து அமித்ஷாவையும் ஆக்கிரும் மந்திரி அப்படியே அனுப்பிச்சிட்டு வந்தாங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. அவங்க நோக்கம் அவங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனம் தேவணும். எதுக்கு கால்நடைக்கு தீவனம்? ரொம்ப ஜீவகாருண்யமா கால்நடையெல்லாம் பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாட்டுக்கு ஏதாவது புல் எடுத்து போடணும், கோமாதான் எங்கள் குலமாதான்னு பாட்டு பண்ணணும். அதெல்லாம் கிடையாது.
அந்த கால்நடைகளை வளர்த்தி இவனுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப அடிச்சு திம்பான். அதுக்குதான் மனிதனுடைய ஆதி தொழில் வேட்டை தானே. வேட்டை, அப்புறம் மிருகங்களை உயிரோடு பிடிப்பது, தேவை எடுப்பது, அடிச்சு சாப்பிட்றது. அப்ப அடிச்சு சாப்பிட்ற வரைக்கும் அந்த மிருகத்தை வளர்க்கறது. நம்ம நல்லா கெடாவை வளர்த்து தேவைப்படுறப்ப அறுத்து திங்கிறது தானே. இது எங்கிருந்து வந்தது? இது நமக்கு ஆவணத்தில் தான் அந்த புத்தி. அப்படிதான் கால்நடைகளுக்கு தீவனம் தேடி அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. கால்நடைகள் இவர்களுக்கு தீவனம், இவர்கள் தேடி வந்தது கால்நடைக்கு தீவனம். வந்தாங்க, அப்படியே சேர்ந்து இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிக்கு சேர்ந்தாங்க. அவங்களும் இப்படித்தான் உள்ள வரணும். வந்தாங்க, கைபர் போலன் கலையோடு வந்தாங்க உள்ள வந்தாங்க. அப்படியே கங்கை சமவெளி பகுதிகள்லாம் அங்கங்க குடியேறினாங்க. இப்படி வரும்போது இந்த ஆப்கானிஸ்தான் வழியா வரும்போது அங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆறுக்கு பேரு ஹரக்ஸ்வதி. ஹரக்ஸ்வதி. இவங்களுக்கு இந்த மனோரமா ஒரு படத்துல வளவே வளாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஹா வராது. இந்து சிந்து தான் ஹாவுக்கு பதிலா சா சொல்றாங்க. ஹரக்ஸ்வதி தான் இங்க வரும்போது சரஸ்வதியா ஆயிருக்காங்க. அங்க ஓடும்போது அந்த அம்மா பேரு ஹரக்ஸ்வதி, இங்க வரும்போது அந்த அம்மா பேரு சரஸ்வதி. மூணையும் சேர்த்து நம்மால் கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் எடுத்தா நம்ம புறம் பார்ப்போம். அதுக்கு இந்திய நிலப்பரப்புல அதுக்கு அதிகபட்ச மரியாதை. அது ஒரு சீரியல் அப்படிங்கிறது தான். அது சீரியலான ஆறு கிடையாது, அது ஒரு சீரியல், அவ்வளவுதான். பக்தஜல பாரதிங்கிற ஆய்வாளர் ராஜேந்திர கொச்சார்னு ஒருத்தருடைய புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்துல அவர் என்னது ஜாகிரபி ஆஃப் வேதிக் பீப்புள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன தொல்லியல் ஆய்வாளரானா? அவர் தொல்லியல் ஆய்வாளர் கிடையாது, அவர் அஸ்ட்ரோபிசிஸ்ட். அவரு ஏதோ அவருடைய துறை சார்ந்து படிக்கும் போது இதுக்கு சம்பந்தமான விஷயம்லாம் ஏதோ வர்ற மாதிரி தெரிஞ்சேன்னா அதில் ஆர்வம் ஏற்பட்டு இவங்க ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க, இவங்க ஜாகிரபி என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, புவியில் என்ன, பூகோள் என்னன்னு தேடி போகிறோம். அப்போதான் தெரியுது ஆப்கானிஸ்தானத்தில் ஹரக்ஸ்வதின்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துருக்குது. அந்த ஆறு ஞாபகத்திலேயே அங்கிருந்து வந்தவன் இங்கே ஒரு ஆறை பார்த்தோன்னே இதுக்கு ஹரக்ஸ்வதின்னு பேர் வச்சான். இவனுக்கு வாயில வசம்பு வச்சாலே ஹா வராதுன்றதுனால ஹரக்ஸ்வதியை சரஸ்வதின்னு சொன்னான். இதுதான் சரஸ்வதி நதியோட வரலாறு. இந்த சரஸ்வதி தான் சிந்து நதின்னு நம்மகிட்ட வாதாடணும். இந்த சரஸ்வதி நதியில பிறந்தவங்க தான் ஆரியர்கள். ஆரியர்கள் வெளியில வரல, அப்படின்னு வெளியிலிருந்து வந்ததில்ல, அவங்க இங்கேயே இருந்த பூர்வக்குடிகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், இங்க இருக்கிற யாருமே பூர்வக்குடி இல்லப்பா, எல்லாருமே முன்னாடி பின்னாடி தான் வந்தீங்க. இப்போ பியூர் பிளட்டை எடுத்து பார்த்து யார் அந்த லேபெல்லாம் வச்சிருக்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம்னா கிடையாது, நான் தான் ஆதிக்குடி, நான் இந்த நாட்டிலே பிறந்தவன் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஏன் யார் இந்தியர்கள்னு இந்த வாதத்தை ஏன் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா, யார் இந்தியர்கள் என்று சொன்னால் யார் அந்நியர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். யார் அந்நியர் என்று அடையாளப்படுத்தினால் இந்தியர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஒத்து வராது என்று ஒரு இருமையான எதிரிகளை கட்டமைத்து அந்த எதிரிக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஒரு அரசியல் செய்யலாம். இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம். அப்ப இந்தியர்கள் யாரு அப்படின்னா, இந்தியர்கள் யார் அப்படின்னா, எவர் ஒருவருக்கு இந்தியா பித்ருபூமியாகவும், பித்ருபூமினா தந்தையர் பூமி, எவர் ஒருவருக்கு இந்தியா பித்ருபூமியாகவும், எவர் ஒருவருக்கு இந்தியா புண்ணிய பூமியாகவும் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் இந்தியர்கள். அப்ப இந்தியர்களுடைய பித்ருபூமினா தந்தையினுடைய ஊர். நம்மெல்லாம் தாய்நாடுன்னு தான் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். தந்தை நாடுன்னு ஒரு, இந்த தந்தை நாடுங்கிற கான்செப்ட் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஆரியர்களுடைய சமூகத்தில் தந்தை முதன்மையானவன். அவன் நாடு விட்டு கண்டம் விட்டு கண்டம் இங்கே வரும்போது கூட எப்படி வந்தாங்க? பெண்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலும் பெரும்பகுதியும் ஆண்களும் தான் வந்தார்கள். ஏன் இன்னைய வரைக்கும் ஆரிய கருத்தோட்டத்தில் ஏன் பெண்கள் இரண்டாம் பட்சமாக பார்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், மிக குறைவான எண்ணிக்கையில் வந்த ஆரியர்கள்
இங்கே இருந்த அவர்களுக்கு முந்தைய காலத்தில் வந்து இங்கு நிரந்தரமாக வசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகுடிகளாகிய குடும்பங்களிலிருந்து பெண்களை தங்களுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு வாரிசுகளை பெற்றெடுத்தார்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, இந்த பெண்கள் ஆரிய பெண்கள் அல்ல, இந்த பெண்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம் மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆகவே இவர்கள் நம்மை விட ஒரு படி தாழ்வானவர்கள் என்கிற கருத்து தொடக்க காலத்திலிருந்தே அவர்களிடம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வந்து அவங்க பின்னாடி வர்ணாசிரம கோட்பாட்டை வகுத்த போது, வர்ணாசிரம கோட்பாடுனா நம்ம தோழர்களுக்கு தெரியுன்ற நம்பிக்கையில் நான் போகலாமா இல்லை அது சொல்லணுமா? போகலாம். வர்ணம் என்றால் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் 4ஆக பிரிப்பது. ஆசிரமம் என்றால் ஒரு தனி மனித வாழ்க்கையை 4ஆக பிரிப்பது. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த 4 கட்டத்தை கடக்காம போக முடியாது, பைபாஸ் எதுவும் கிடையாது. பிரம்மச்சரியம் அதாவது இளமை பருவம், கல்வி கற்கும் பருவம். பிரம்மச்சரியத்துக்கு அடுத்தது கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோடு இருக்கிறது. இதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்ட சார், பென்ஷன் வருது, நீ காசி ராமேஸ்வரன் போயிட்டு வரணுமான்னு கேட்கறது. எதுக்கு காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறது? இங்கே இருக்கிறவன் காசிக்கு போனான்னு திரும்பி வர போகிறதில்ல, அங்கே இருக்கிறவன் இங்கே வந்தானா அவனும் திரும்பி போக போகிறதில்ல. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது தான். புண்ணிய சேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா, முடிஞ்சால் வந்து பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறது தான். அப்படியே கிளம்பி வர்றவர் இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, குடும்பத்தை விட்டு விலகி நிற்கிறதுங்கிறதும் நல்லா தான் இருக்குது, இப்படியே இருந்துக்குவோம், மறுபடியும் யார் கருமம் இங்கிருந்து மறுபடியும் திரும்பி அங்கே போகிறது அப்படின்னு அங்கேயே இருந்தாங்கன்னா அது பேர் சன்னியாசம். மறுபடியும் வந்து ரிமோட்டை கொடுறா நானும் வந்து சீரியல் பார்ப்போன்னு கேட்டால் அது கொஞ்சம் டார்ச்சர் தான். அதனால் இந்த வானப்பிரஸ்தம் என்பது வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பந்த பாசங்களை நீக்கி வாழ முடியுமான்னு ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதிச்சுக்கிற காலம் வானப்பிரஸ்தம். அப்படியே இருந்துட முடியும், பரவாயில்ல, குடும்பத்துக்கு போகாமல் நமக்கு நல்லா தான் இருக்குது, நம்மளும் பெருசு வராமல் வீடு நல்லா தான் இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறப்ப சன்னியாசம் வந்து பர்மனெண்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ சன்னியாசங்கிறது கடைசியாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டு. ஆனால் சில பேர் எடுத்தெடுப்புலேயே நாங்கள் சன்னியாசின்றான். அது இவங்க சொல்ல தர்மத்துக்கே விரோதமானது. அப்போ இந்த சமூகத்தை 4ஆக பிரிப்பது என்கிற வர்ணம், 4 வர்ணம், தனி மனித வாழ்க்கையை 4ஆக பிரிப்பது ஆசிரமம், 4 நிலைகள். இந்த வர்ணமும் ஆசிரமும் சேர்ந்தது வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமம் என்பதை தான் இந்த சமூகத்தை, தனி மனிதனை இன்று வரையும் ஆட்டி படைக்கிறது. இந்த வர்ணாசிரமம், வர்ணமும் பெண்களுக்கு கிடையாது, ஆசிரமமும் பெண்களுக்கு கிடையாது. வர்ணத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க? பெண்கள் திருமணமாகும் வரை அவள் தந்தையினுடைய வர்ணத்தை சேர்ந்தவள், திருமணத்துக்கு பிறகு கணவனின் வர்ணத்தை சேர்ந்தவள், கணவனுக்கு பிறகு மகனின் வர்ணத்தை சேர்ந்தவள். உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடையாது. ஆசிரமமும் பெண்களுக்கு கிடையாது. ஏன் ஆசிரமம் பெண்களுக்கு கிடையாது அப்படின்னா, அம்பேத்கர் அதான் சொல்றாரு, ஆசிரமம் பெண்களுக்கு கிடையாது என்று சொன்னதன் மூலம் பிரம்மச்சரியம் என்கிற கல்வி கற்கும் காலம் பெண்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டது. இப்படி ஆசிரமத்தை பெண்களுக்கு மறுத்ததன் காரணமாக போட்டியாளர்களில் 50% எடுத்த எடுப்பில் கழித்து கட்டி விட்டார்கள் என்றார். போட்டியில் 50 பேர் பெண்கள் இல்லையா, 50 பேரை கழிச்சு கட்டாங்க. அப்போ இதுதான் வர்ண தர்மம். இந்த வர்ண தர்மம் பெண்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, பெண்களை 2ஆம் குடிமக்களாக பார்க்கிறது. இப்போ பெண்கள் அவர்களை பொறுத்தவரையிலும் அந்நியர்கள் தான். பித்ரு தேசம் யாருக்கு? இங்கேயே யாருடைய தந்தைமார் இருக்கிறார்களோ அப்படி சொன்னாதான் வெளியிலிருந்து வந்த ஆரியர்கள் தங்களை தந்தைமார் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ பித்ரு பூமியாக இது யாருக்கு இருக்கிறதோ, புண்ணிய பூமியாக யாருக்கு இருக்கிறது? நீ வணங்கக்கூடிய கடவுளின் பிறப்பிடம் எது இங்கேயே இருக்குதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வணக்கஸ்தலம் எது இங்கேயே இருக்குதோ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்க வேண்டிப்பீங்க?
ஆமாம் சார், நம்ம 33 கோடி தேவரும் அவங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் இங்கே தான் சார். ஒருத்தர் கடலில் செட்டில் ஆகிருக்கிறாரு. எல்லாருமே நம்ம கடவுள் பூரா அங்கே தான் இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல தான் சார் நம்ம கடவுள் இருக்கோம். நம்ம இல்லாத இடத்துல ஏன் கடவுள் இருக்குதா? இப்போ எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்தாங்களே, கடவுள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தாங்க. இல்லை, இந்த கடவுள்ன்றது வேற முந்தா நாள்லேருந்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாருடைய கடவுள் இங்கே இருக்கிறாரோ அவர் இந்தியர். இப்போ யாருடைய கடவுள் இந்தியாவில் இல்லை அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு புனித இடம் எது? வணக்க இடம் மெக்கா. அப்போ அவங்க அந்நியர்கள். கிறிஸ்தவர்களுக்கு புண்ணிய இடம் ஜெருசலேம். அதனால அவங்களும் அந்நியர்கள். அப்போ இந்தியர்கள் யாரு? இந்துக்கள் மட்டுமே இந்தியர்கள். சரி, யார் இந்துக்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்துக்கள். சரி, நம்ம எல்லாரும் இந்துக்களை நமக்குள்ள ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கம் இருக்குதா? உடை பழக்க வழக்கம் இருக்குதா? நம்ம ஒரே மாதிரி பண்டிகை கொண்டாடுறோமா? ஒரே மாதிரியான தெய்வத்தை வணங்குறோமா? நம்முடைய பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றா இருக்குதா அப்படின்னா, இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் திரள் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், உடை எல்லாத்திலையுமே வேறுபட்ட தன்மையோடு இருக்கிறது. ஆனால் இந்த வேறுபட்ட தன்மைக்குள் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால், வேறுபட்டு இருப்பது என்பதை பாகுபாடாக நாம் கருதவில்லை. அது ஒரு பன்மைத்துவமாக நாம் பார்க்கிறோம். ஒரு பன்மைத்துவமாக பார்க்கிறோம். ஒரு காட்டில் பூத்து இருக்கக்கூடிய எல்லா மலர்களும் அதற்கு அழகு சேர்ப்பதை போல வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் உள்ள அந்த மக்களை இந்த நாட்டினுடைய ஒரு புதிய வண்ணமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மத கண்ணோட்டம் அணிந்து கொண்டிருப்பவர்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அப்படி பார்க்கல. அவங்க எடுப்பில் 2 பேரை கழித்து கட்டுறாங்க. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கழித்து கட்டுகிறார்கள். சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் இவர்களையெல்லாம் அவங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பௌத்தர் யாரு? அவர் இந்த ஊருக்காரர் தான். பௌத்தத்தை நிறுவியவர் புத்தர். என்ன பௌத்தன்னு ஒரு மதத்தை உருவாக்குறது அது பண்ணார் கிடையாது. அவர் உலகியல் விஷயங்களுக்காக நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு அவர் தன்னைத்தான் தேடிக் கொண்டார ஒழிய அவர் உங்களுக்கு ப்ரீச் பண்றதுக்காக எதுவும் பண்ணல என்று நான் கருதுகிறேன்னு தான் சொல்லுவார் அவர் எல்லாமே. அப்போ பௌத்தம், ஜைனம் இது எல்லாமே இந்த நாட்டினுடைய மதங்கள். ஆகவே அவங்களும் இங்கே தான் அப்படின்னாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இஸ்லாம் என்பது வெளியிலிருந்து வந்த ஒரு கருத்தியல் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா அவங்க நம்முடைய சொந்த சகோதரர். அவர் எங்க போயிட்டாரு? எங்கிருந்து வந்தார்? அவரு மெக்காவிலிருந்து கிளம்பி வந்தாரா? இல்ல பெத்லகேம்லேருந்து கிளம்பி வந்தாரா? அவங்க யாரு? இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. இங்கேயே பிறந்து வளர்ந்த அவங்க ஏன் வேற ஏன் மார்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னா, இங்கேயே பிறந்து வளர்ந்த இந்த மக்களுக்கு சாதி ரீதியாக இழைக்கப்பட்ட கொடுமைகள், அந்த கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்னமோ வழியில முயற்சி பண்ணி பார்த்துருக்கான். அதுல ஒரு வகை புதிய மதங்களை தழுவுவது. இஸ்லாமிய மன்னர்கள் மூலமாக இங்கு இஸ்லாம் அறிமுகமாகவில்லை. அதற்கு முன்பாகவே மேற்கு கடற்கரைக்கு வந்த அரபு வணிகர்கள், அவங்களுக்கு இங்கு இந்த நாட்டோட 2000 வருஷம் தொடர்பு இருக்கு. இஸ்லாம் என்கிற மதம் பின்னாடி தான் வந்து சேருது. கிறிஸ்தவர்கள் அது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமையாவுடைய வருகையோட சொல்றாங்க இல்லையா, புனித தாமஸ் அவரோட வருகையிலிருந்து சொல்றாங்க. கிபி 52 சொல்றாங்க கிறிஸ்தவத்தினுடைய தொடர்பு. வெள்ளக்காரன் வந்து இங்க சொல்லல, மிஷினரிகள் வந்து இங்க கிறிஸ்தவத்தை பரப்பல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வெள்ளக்காரன் வந்த பின்னாடி அவங்க வரல மிஷினரிகள். அதுக்கு முன்னாடி 2000 வருஷமா அங்க வந்துட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் இங்கு வந்து நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் மனிதருக்குள் சமத்துவத்தை பற்றி பேசினார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆரிய மதம் என்பதுதான் மனிதர்கள் சமமில்லை என்று பேசியது.
மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சமமில்லை என்று பேசியது. பாலின அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமமில்லை என்று பேசியது. பாலினத்தை கடந்து விட்டால் ஒவ்வொரு மனிதருமே இன்னொரு மனிதருக்கு சமமில்லை என்று பேசியது. ஏன் சமமில்லை என்று சொன்னால், சமமில்லாததற்கு அடிப்படையாக அது பிறப்பை முன்வைத்தது. பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சமமாக இருக்க முடியாது என்று வைத்தது. ஆனால் நாம் எல்லோரும் இந்துக்கள் என்றும் சொல்லிக் கொண்டது. இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டது. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இந்துக்கள் என்கிற 10ஆம் பொதுவாக சேர்த்து கற்ற இந்த வேலை இருக்குல்ல, இது எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா, நாம் எல்லோரும் இந்துக்கள், நாம் இந்து பண்பாட்டின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நம்ம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் நமக்கு மீட்டிங் போட்டு மைக் வச்சு யாரும் சொல்லி தரல. நாம் வாழ்வதை புரிந்து கொண்ட வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் இஷ்டம் போல வாழக்கூடாது, நீ சாப்பிட்றதுனா நான் சொல்றதான் சாப்பிடணும், நான் சொல்ற சாமியை தான் கும்பிடணும், நான் சொல்ற மாதிரி தான் கும்பிடணும், நான் சொல்ற மொழியில தான் நீ கும்பிடணும், டைரக்டா நீ சாமியை கும்பிடக்கூடாது. பெத்தலகேமிலிருந்து வந்த இயேசுநாதருக்கு நான் தமிழ்ல பேசினா புரியுது. அல்லாஹ்கிட்ட போய் அதே அல்லான்னு நான் தமிழ்ல பேசினா அவருக்கு புரியுது. இங்கேயே பிறந்த லோக்கல் கடவுளுக்கு நான் பேசுறது புரியாது, சமஸ்கிருதத்தில் இடையில ஒருத்தன் பூந்து சொன்னாதான் புரியும்னா அது என்ன? எப்படி சாமிக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான் அவசியம்னா எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? இப்போ எல்லாவற்றிலிருந்தும் மனிதர்களை பிறப்பினுடைய அடிப்படையில் பிரித்து வைக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய சாதி என்கிற ஒரு கொடூரத்தின் காரணமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் இந்து மதத்திலிருந்து வெளியேறினார்கள். இந்து மதங்கிறது கூட ரொம்ப இல்லை, நான் அதை கூட சரியா சொல்லணும். இந்து மதங்கிற இந்துங்கிற சொல்லே எந்த ஒரு இலக்கியத்திலும் பதிவு பெற்ற ஒரு வார்த்தை கிடையாது. எந்த ஒரு தத்துவ நூலிலும் அரசியல் நூலிலும் அப்படி ஒரு சொல் கிடையாது. அது மிக பிற்காலத்தை சேர்ந்தது. உண்மையில் இந்த மதத்துக்கு பெயர் பிராமணிய மதம் என்பதுதான், ஆரிய மதம், வேத மதம் என்பதுதான் இதுக்கு சரியான பொருளில் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்து மதம் என்பது மிக பிற்காலத்தில் சேர்ந்த வார்த்தை. இந்து என்பது ஒரு காலத்தில் சிந்து நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல். இந்து என்கிற சொல் ஒரு கட்டத்தில் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் பற்றி சொன்ன சொல். அது எல்லாவற்றுக்கும் முன்பாக அது ஒரு நதியை குறிக்கக்கூடிய சொல். மிக பிற்காலத்தில் தான் அது மதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக சேர்ந்திருக்கிறது. அந்த மதத்தினுடைய உண்மையான உள் ஈடு என்ன என்றால், அது பிராமணியத்தை கருத்திலே வைத்திருக்கிறது, ஆரியத்தை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது, சமஸ்கிருத மேலாதிக்கத்தை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது, வேதத்தின் அடிப்படையில் ஒரு பண்பாட்டை முன்வைக்கிறது. அதுதான் அதுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன அந்த வர்ணம்னு சொன்ன அந்த பாகுபாட்டில் பிராமணர்கள் பார்ப்பனர்களுடைய நலன்கள் தான் அதிலே முதன்மையாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நலனை பாதுகாப்பதற்காக நீங்கள்லாம் வாங்கன்னா நீங்க கேட்பீங்க, ஓ நலனை பாதுகாக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும்? அப்போ பார்த்தாங்க, உன்னை இப்படி சொன்னால் ஏமாற மாட்டேன், நான் வேற மாதிரி சொல்கிறேன், நம்மெல்லாம் ஒரே மதம், இந்து மதம், இந்து மதத்துக்கு ஆபத்து, வா காப்பாற்று வரணும். நம்ம மதத்துக்கு காப்பாற்ற ஆபத்தா? யாரால் ஆபத்து? அதோ அந்த மதத்தால் ஆபத்து, இந்த மதத்தால் ஆபத்து, அவங்களால் ஆபத்து, இவங்களால். அப்படியா கிளம்பு, அப்படி கிளம்புனவங்க தான் நம்ம. ஒரு வரலாற்று பூர்வமான சிந்துவெளி அகழாய்வை தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்திற்காகவும் மத பகைமைக்காகவும் வெறுப்பு அரசியலுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. இப்போ இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டை முன்னிலைப்படுத்தி மக்களிடம் நேரடியாக போய் சந்திப்பது, சிந்துவெளி அகழாய்வை தங்களுடையது என்று கைப்பற்றுவதற்கு குறுகிய மனம் படைத்த சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான முயற்சியை நாம் அங்கீகரித்தோம் என்று சொன்னால், அது இந்த நாட்டில் நம் சகோதரர்களாகிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மத சிறுபான்மையினரையும் அந்நியர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கும்
அப்படி அந்நியர்கள் என்று அடையாளப்படுத்தி அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற வெறுப்புணர்வை உருவாக்குவதற்கும், அவர்களால் நம்முடைய மதத்திற்கு, நாட்டிற்கு ஆபத்து, அச்சுறுத்தல் என்று அவர்களை வெறுத்தொதுக்குவதற்கும் அழித்தொழிப்பதற்குமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழல் உருவாகிவிடக்கூடாது. அதை தடுக்க வேண்டுமானால் வரலாற்று பூர்வமாக நாம் யார் என்பதை பற்றிய ஒரு அறிதல் அரங்கத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை பூரா நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் ஏதோ மைக் கிடைச்சின்னு பேசிட்டு போயிட்டான், இப்படி பேசின பல பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பேசுறதுக்கு கரெக்டாக தான் சார் இருக்கும். நடப்ப இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற விஷயம். வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு ஒரு குரூப் வந்துச்சு சார், இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு, இவர் சொன்னது எல்லாமே பொய் சார் அப்படின்னு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பார்த்து நீங்கள் நம்புறவராக இருந்தால் உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உண்மையை கண்டடைய விரும்பக்கூடிய ஆய்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால், நாம் யார் என்கிற அறிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் சிந்துவெளி அகழாய்வு பற்றி தேடி படியுங்கள். சிந்துவெளி அகழாய்வில் கிடைத்திருக்கக்கூடியதற்கு இணையான பல்வேறு தொல்லியல் சான்றுகள் இங்கே சிவகலையிலும் ஆதிச்சநல்லூரிலும் கீழடியிலும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் சேர்த்து படியுங்கள். ரொம்ப தொலைவில் வேணாம். மொகஞ்சர அரப்பாவுக்குலாம் நீங்கள் போயிட்டு வரணும்னா பாஸ்போர்ட் விசாலாம் கொடுப்பானா இல்லைன்னு தெரியல. கீழடிக்கு போயிட்டு வாங்க, ஆதிச்சநல்லூருக்கு போயிட்டு வாங்க, ஒப்பனைக்கு போயிட்டு வாங்க, இல்லைனா வந்து இங்கே சிவகலைக்கு போயிட்டு வாங்க. நம்மளை சுற்றி சுற்றி நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது. வெம்பக்கோட்டை ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆற்றின் கரையிலும் நாகரிகம் செழித்து வளர்ந்திருக்கிறது. அவர்களெல்லாம் இந்த நாட்டிற்கு வளமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கூட்டு போய் காட்டுங்க. போய் பார்க்கும்போது நீங்களும் குழந்தைகளாகவே இருந்து பாருங்க, திறந்த மனசோட பாருங்க. அதையெல்லாம் ஏற்கனவே சொன்ன குப்பையை பூரா வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அதையெல்லாம் உள்வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது மைண்டில். முன்முடிவுகள் இல்லாமல் போய் பாருங்க. அதையெல்லாம் பார்த்து அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நீங்கள் சொந்தமாக தேடுங்கள். தேடி படிங்க, படித்து விவாதிங்க. விவாதிக்கிறதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், நண்பர்கள் உங்களை விட கூடுதலாக இதை பற்றி படித்திருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அவர்கிட்ட பேசுங்க. அவங்க நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் படித்து விளக்கம் சொல்லுங்கள். இப்படியாக நம்முடைய சூழலை, அமைப்பு மட்டும் இல்லை, நட்பு சூழல், குடும்ப சூழல் எல்லாவற்றையுமே ஒரு உண்மையை நோக்கிய தேடலுக்குரிய குடும்பமாக நாம் மாற வேண்டும். இந்த செல்லில் வந்து நீங்கள் நான் தவிர்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்திருக்கிறதுலே மிக ஆக நவீனமான ஒரு தகவல் தொடர்பு சாதனம். இதில் வச்சு என்னத்தை பார்க்குறது அப்படின்னா, எல்லா வீட்லேயும் ஒன்று இந்த சீரியல் ஓடுது, இல்லைனா எல்லார் செல்லுலேயும் கக்கேன்னு ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது. இந்த ரீல்ஸில் வந்து வரக்கூடிய சிரிப்பு, அந்த சிரிப்பு தான் நம்மளுடைய இப்போ தேசியகதை மாதிரி மாறிட்டு. எல்லாருடைய செல்லுலேயும் அந்த சிரிப்பு சத்தம் வருது. அப்புறம் ஒரு சவுண்டு ஒன்று வருது, இந்த ஒரு அடுத்த ஒரு பீட்டு மாறும்போது ஒரு சவுண்டு. இதுதான் எல்லா செல்லுலையும் இருக்கு. வெறுமனே இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனத்தை, ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை வெறுமனே ரீல்ஸ் பார்த்து கெக்க என்று நீங்களும் தனியாக சிரித்து கொண்டிருப்பது ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு பதிலாக அறிவார்த்தமான விஷயங்களை தேடுங்கள். பொழுதுபோக்கும் உங்களுக்கு அவசியம். ஏன்னா உங்கள் கடிகாரத்திலாம் 44 மணி நேரம் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைக்கும். அதனால் மீதி இருக்கிற அந்த 20 மணி நேரத்தை நீங்கள் அதை பார்த்து செலவழிங்க. இந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி இந்த வரலாற்றையெல்லாம் தேடி படிப்பதற்கு புத்தகங்களை படியுங்கள், இந்த செல்போனை பயன்படுத்துங்கள், அறிவியல், தகவல், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டு உண்மையை அறியக்கூடிய மனப்பான்மையிலிருந்து அணுகுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.